ஸ்போர்ட்ஸ் ஈடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஈடன்ஸ் த பவுண்டரி லைன். ஸோ வித் முத்து சிஎஸ்கே விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நாளைக்கு சேப்பாக்கில் வச்சு நடக்க இருக்கு. சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை கூட சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் அடுத்து 2 மேட்ச் அடுத்தடுத்து தோத்துருந்தாங்க. ஸோ அதனால இந்த 3வது மேட்ச் ஹாட்ரிக் தோல்வியை தவிர்க்கணும் அப்படின்னா சிஎஸ்கே நல்லா ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க, வின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கேவுக்கு எதிராக டெல்லி கேபிட்டல்ஸ் வராங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க. சிஎஸ்கேவோட கம்பேர் பண்ணும்போது நிறைய பேட்டிங் டெப்த் இருக்குது. அப்ரோச்சாகவும் சிஎஸ்கேவோட பயங்கரமாக அட்டாக்கிங் ஆடக்கூடிய அப்ரோச் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் இருக்க போகிறதில்ல. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் மிக முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். என்ன ஏர்லி சந்திப்பு? ஆமா, சிஎஸ்கே விசஸ் டிசி முக்கியமான மேட்ச். சிஎஸ்கேக்கு முக்கியமான மேட்ச் டிசியை விட. அதனாலதான் வந்து நிறைய விஷயங்கள் சேப்பாக்கில் வச்சு அகைன் ஒரு வெளியே போயிட்டு அவே கேம் போயிட்டு திரும்ப சேப்பாக்கு வராங்க. சிஎஸ்கே கொஞ்சம் தோல்வி பாதையில இருக்கிறாங்க. வெற்றி கிடைக்கல. மேட்சை தாண்டி அவங்களால அடுத்த 2 மேட்சையும் ஜெயிக்க முடியல. ஸோ இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே என்னதான் செய்யணும், அந்த பிளேயிங் லெவன் தான் மிக முக்கியமான விஷயம். வேணும் கேக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு ஸ்ரீராம். அது வந்து எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் அன்ஃபேர்னு தோணுது. கிரிட்டிசிசம் ஃபேர் தான், பட் அதுக்காக வந்து ஒரு முக்கியமான பிளேயரை வந்து வெளியே போகணும், இவங்களை உட்காத்தி வைக்கணும், அதெல்லாம் வந்து நான் சொல்லவே வரல. சோ அந்த அளவுக்கு ஹார்ஷா இருக்க வேணாம். 2 மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டே மேட்ச். சோ ஆப்வியஸ்லி உங்களோட ஸ்பின்னர்ஸ் இன் பிளே இருப்பாங்க. சோ ரொம்ப ஹார்ஷான டிசிஷன் எல்லாம் எடுக்க வேண்டாம். பிளேயிங் லெவன்ல மாற்றம்னு கேட்டீங்க, நல்ல கேள்வி. நான் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு மாற்றம் தான். ஓவர்டனுக்கு பதிலாக கான்வே, அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு சேஞ்ச். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்க திடப்படுத்த ஒரு இந்தியன் சீமர். உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருந்தாரு. குர்ஜப்னீத் சிங் டக் அவுட்ல இருக்காரு. அன்ஷுல் கம்போஜ் ஏற்கனவே ஐபிஎல் லிமிடெட் சான்சஸ்ல ப்ரூவன் இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்க வந்து ஏன்னா ஓவர்டனுக்கும் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, கரனுக்கும் ஒரு மேட்ச்ல 1 ஓவர் தான் கொடுத்தாங்க மேட்ச்ல. சோ அந்த 2 ஓவர் 1 ஓவருக்கு எனக்கு வந்து ஒரு நான் இந்தியன் பவுலரே கொடுத்துருவேன். 30 ரன் கொடுக்குறாங்க 2 ஓவர்ல, அதை ஒரு இந்தியன் பவுலரே கொடுத்துட்டு போறாரு. நீங்க பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் படுத்தலாம். நீங்க சொல்ற மாதிரி கான்வே வந்து 11க்குள்ள வரணும்னு தான் வந்து அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் நாம கான்வே வரணும்னு சொல்றப்போ எதனால வரணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கான்வே எந்த அளவுக்கு இந்த டீமுக்கு முக்கியம். ஏன்னா லாஸ்ட் சீசன் இன்ஜுரி போயிட்டாரு பாதி சீசன்லயே. பட் அதுக்கு முந்தி இந்த சீசன் இருக்குல்ல, 2023 சீசன் சாம்பியன் ஆன சீசன், அதுல அவரோட பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? அதுல சூப்பரா இருந்துச்சு. அதுதான் சொல்றேன், அந்த பர்டிகுலர் சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட்ல நீங்க காலகாலமா கப் ஜெயிச்ச சீசன் எல்லாம் பாருங்களேன், ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன் கொஞ்சம் பின்னாடி போங்க, ஃபேஃப் டு பிளேசி அண்ட் ருத்துராஜ் கேக்வாட் எவ்வளவு நல்ல ஓப்பனிங் காம்பினேஷனா இருந்தாங்க. அதே மாதிரிதான் ருத்துராஜன் கான்வே இருந்தாங்க. எதுக்காக அதை பிரிச்சாங்கன்னு எனக்கு வந்து நிஜமா தெரியல. ரச்சின் ரவீந்திரா நல்ல பிளேயர், சூப்பர் ஃபார்ம்ல இருந்து வந்தாரு. இப்ப T20 கிரிக்கெட்ல இன்னும் அவரு தான் அந்த அளவுக்கு ப்ரூவன் கிடையாது. கான்வே ஐபிஎல் லெவல்ல ப்ரூவன், ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பிளேயர், லாங் இன்னிங்ஸ் ஆடி தரக்கூடிய பிளேயர். சோ நான் கான்வே ருத்துராஜ் மறுபடியும் ஓப்பனிங், உடையாதது எதுக்கு ஒட்ட வைக்கணும்? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. போன சீசன் இன்ஜுரினால தானே அவர் இல்ல. சோ அவர் ஃபிட்டா இருக்காருன்னா அங்க வந்து ஒரு எடுத்தோடனே ருத்துராஜன் கான்வே ஓப்பனிங், ரச்சின் ரவீந்திரா அட் நம்பர் 3 ஸ்ரீராம். இவ்வளவுதான் சிம்பிள். மத்தபடி பெருசா எதுவுமே மாத்த தேவையில்ல. கான்வே வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த டீமுக்கு வந்து சரியான ஒரு டெம்ப்ளேட்ல உங்களுக்கு வந்து இந்த இது காலங்காலமா ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஃபாரின் ஓப்பனர் ஒரு இந்தியன் ஓப்பனர், அந்த பேர் வந்து இவங்களோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா இருந்திருக்கும். நம்ம முன்னாடி இருந்தே எடுத்து பார்த்திருக்கலாம். நம்ம ஹேடன் இருந்திருக்காரு, ஹசி இருந்திருக்கிறாரு, மெக்கலம் இருந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த வரிசையிலே ஸ்மித் டு பிளிசிஸ் வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து முரளி விஜய் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்தாங்க. கடைசியில சேன் வாட்சன், அம்பத்திராய்டு எல்லாம் பார்த்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கிறாங்கல்ல, அது சரியா வந்து அமைஞ்சு வந்துச்சு. எக்ஸாக்ட்லி. சோ தி ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நடந்த 3 மேட்ச்லயுமே 2வது ஓவர் ருத்துராஜ் கேக்வாட் பேட்டிங் வந்துட்டாரு, ஆஸ் குட் அஸ் ஓப்பனர். அதுக்கு அவரே ஓபன் பண்ணலாமே. இவ்வளவுதான் நான் வந்து சிம்பிளா சொல்ற ஒரு விஷயம். அண்ட் ராகுல் திரிபாட்டி மிடில் ஆர்டர்ல வைங்க, அவர் அங்கேயும் நல்லா ஆடுவார், ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு, அவர் அங்க இருக்கலாம்ன்றதுதான் ரொம்ப சிம்பிள். சோ பேட்டிங் ஆர்டர்ல ஒரு சின்ன ஷஃபிள். அண்ட் இன்னொன்னு, இது வரைக்கும் நீங்க வந்து சிஎஸ்கே தோத்த 2 மேட்ச் எடுத்துக்கோங்க, இல்ல ஜெயிச்ச மேட்ச் கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. டீம்ல வந்து போலிங் மேல நிறைய அட்டென்ஷன் போடுறாங்க, பட் பேட்டிங்ல ரன்ஸ் வரலையே. ஒவ்வொரு மேட்சுமே சிஎஸ்கே அண்டர் பிரஷர் கிரைசிஸ்ல தான் இருந்திருக்காங்க. ஜெயிச்ச மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் கூட குவிக்கா விக்கெட்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா கிட்ட ஒரு நல்ல இன்னிங்ஸ் தேவைப்பட்டுச்சு. அடுத்த 2 மேட்ச் நம்ம கேட்கவே வேணாம், ஒரு மேட்ச் கேம்லயே இல்ல சிஎஸ்கே.
ஒரு 190 சேஸ் பண்ணும்போது. அதுக்கு அடுத்த மேட்சும் பேட்டிங் தான் சொதப்பி இருக்கு. சோ பேட்டிங் தான் சொதப்புதுன்றப்போ சேஞ்ச் பேட்டிங்ல தானே இருக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் தானே சேர்க்கணும். அதுதானே லாஜிக். சாம் கரனை தூக்கிட்டு ஓவர் டர்ன் எடுத்துட்டு வந்தது தேவையே இல்லாத ஒரு சேஞ்ச். அதுக்கு பதில் பேட்டிங்கை திடப்படுத்தலாம். இப்போ நீங்க வந்து அன்சோல் கம்போஸ் உள்ள வரணுங்கிறீங்கல்ல, இப்போ ஆமா. டெவான் கான்வே உள்ள கொண்டு வரணும்னா நம்ம ஜாமி ஓவர்டன் அந்த பிளேஸ்ல நம்ம ஃபிட் இன் பண்ணிடலாம். அன்சுல் கம்போஜ் எந்த இடத்துல வருவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? அன்சுல் கம்போஜ் வரணும்னா நீங்க வந்து ராகுல் திரிபாठी மேபி தியாகம் பண்றதா நீங்க பண்ணணும். ராகுல் திரிபாடி இருக்காரு, நம்ம அந்த தீபக் கூட இடத்துல விஜய் சங்கரை கொண்டு வந்திருந்தாங்க. So, இந்த ஆமா. ரெண்டு இடத்துல So, ராகுல் திரிபாठी ஆர் விஜய் சங்கர் அங்கதான் அந்த ஸ்வாப் வரும். இப்ப நிறைய ஒப்பீனியன் என்னவா இருக்குன்னா, அஸ்வின் 11ல இல்லாம வெளியே இருந்தாருன்னா, ஏன்னா அவரோட கரண்ட் ஃபார்மை வச்சு பார்த்தாங்க அப்படின்னா அஸ்வின் வெளியே இருந்தாருன்னா இந்த அன்சுல் கம்போஜ் உள்ள கொண்டு வந்தோம்னா அந்த அந்த லைன் வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. வாய்ப்பே இல்லை ஸ்ரீராம். அதாவது அப்கோர்ஸ் இப்போதைக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பட் போக போக பிட்ச் வந்து மாறும். எனக்கு இன்ஃபார்ம் அஸ்வின் வேணும். ஓகே, அஸ்வின் நல்லா போடலன்னு சொன்னீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன். அவரோட பெஸ்ட் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. பட் ஸ்டில் ஒரு கண்ட்ரோல் போலரு. ஓகே, 2 மேட்ச் சரியா போகல. பட் அதுக்காக யூ கான்ட் ரைட் ஹிம் ஆஃப்ல. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஹார்ஷ் காலா இருக்கும் ஃபார் சம்மன் லைக் அஸ்வின் மேல இந்த ஸ்டேஜ்ல கைய வைக்கிறது. யாருக்கு வேணாலும் பேட் டே இருக்கும்ல ஸ்ரீராம். இதை பாத்துக்கிட்டு இருக்க நீங்க விகடன்ல இருக்கீங்க. உங்களுக்கு பேட் டே இருந்தது இல்லையா? ஆபீஸ்ல திட்டு வாங்குவோம், பாஸ் ஏதாவது இது பண்ணுவாரு. என் வேலையிலேயே இருக்கு. ஒரு ஐடில வேலை பாக்குறாங்கன்னா அவங்களுக்கும் பேட் டேஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பேட் டே வச்சு சாம்பியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ரைட் ஆஃப் பண்ண கூடாது ஸ்ரீராம். அது தப்பு. மேபி இன்னும் 1-2 சான்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. எஸ், அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஐ மீன் அஸ்வின் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டே மேட்ச்ல தான் உங்களுக்கு வந்து ஸ்பின்னுக்கு இன்னும் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும் நீங்க நம்புவீங்க. பவுலிங் பொறுத்த வரைக்குமே வந்து என்னென்ன மாதிரி ஃபேஸ்ல பவுலர்ஸ் யூஸ் பண்றாங்க. அஸ்வின் வந்து பவர் பிளேல ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, பட் பவர் பிளேல கொஞ்சம் அதிகமா போறாரு. மேபி அவரை ஃபுல்லா வந்து மிடில்ல யூஸ் பண்ணிட்டு இந்த நூர் அகமது வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து முன் வைக்கிறாங்கல்ல. இல்ல ஸ்ரீராம், அதாவது எந்த ரிஸ்க் ஸ்பின்னரை வேணாலும் நீங்க உலகத்துல கேளுங்களேன், பவர் பிளேல போட என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இன்க்ளூடிங் த லைக்ஸ் ஆஃப் செஹல். நான் சொல்றேன், இந்த லீகோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பவர் பிளேல போட என்ஜாய் பண்ணவே மாட்டாரு. அதாவது அவங்களுக்கு ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகணும். அண்ட் அங்கதான் அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க ரிஸ்க் ஸ்பின்னர். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபிளைட் பண்ணலாம். நீங்க பவர் பிளேல போட்டீங்கன்னா ஃபிளாட்டா போடுவாங்க. சோ எந்த ரிஸ்க் ஸ்பின்னருமே பவர் பிளேல போட என்ஜாய் பண்ண மாட்டாங்க. குல்தீப் யாதவ் எடுத்துக்கோங்க, அக்சர் பட்டேல் தான் பவர் பிளேல போடுவார். குல்தீப் யாதவ் போட மாட்டாரு அந்த டீம்ல இருந்து கூட. சோ ரிஸ்க் ஸ்பின்னருக்கு ஃபீல்ட் ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும். ஃபிங்கர் ஸ்பின்னர் கண்ட்ரோல் பண்ணலாம். சோ லெஃப்ட் ஹேண்டர் இல்ல ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா மேபி ஒரு ஜடேஜா. ஆக்சுவலா ஜடேஜாவும் என்ஜாய் பண்ண மாட்டாரு, பட் டீமுக்காக பண்ணணும்னா பண்ண. அஸ்வின் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர். இப்போ நீங்க டீமுக்கு பிளேயர் வேணும்னு தான் நீங்க வந்து எடுக்கணும். பிளேயருக்கு பெஸ்ட் பொசிஷன் எது நீங்க வந்து பார்க்க முடியாது. டீமுக்கு எது முக்கியம்னு வரப்போ அண்ட் அஸ்வின் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பவர் பிளேல நல்லா பண்ணிருக்காரு. ஐ திங்க் 50 விக்கெட் எடுத்திருக்காரு பவர் பிளேல ரவிச்சந்திரன் அஸ்வின். சோ அவர் வச்சு இது பண்றதே கரெக்ட் தான். எனக்கு இவரு நம்ம பத்திரனா அவரோட ரோல் என்னவா இருக்க போகுது? நம்ம முந்தின சீசன்கள்ல பார்த்த அளவுக்கான ஒரு ஃபயர் என்ன அவர்கிட்ட இருந்து பார்க்கல. அது நான் என்ன மேபி ஸ்லாக் ஓவர்ஸ்ல சூப்பரா போலிங் போடுறாரு. ஐ திங்க் பவர் பிளேல ஒரு ஓவர் வாங்கலாம் அவர்கிட்ட இருந்து. பும்ராவை எப்படி யூஸ் பண்ணுவாங்க மும்பை? பவர் பிளேல ஒரு ஓவர் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் மிடில்ல 1, டெத்ல 2. அதாவது ஆப்போசிஷன் வந்து பயங்கர பிளேசிங் ஸ்டார்ட், செம்மையா அடிக்கிறாரு ஃபேஃப் டு பிளேசி. அப்ப விக்கெட் வேணும்னா அப்ப பத்திரனாவுக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாம். பட் மோர் அவரோட எஃபெக்டிவ்னஸ் நம்ம ஸ்லாக் ஓவர்ஸ்ல பாப்போம் ஸ்ரீராம். போன மேட்ச் அவர் தான் நல்லா போலிங் போட்டாரு. 170, அதாவது 210 இருக்க வேண்டியது 170 எடுத்துட்டு வந்ததும் பத்திரனாவோட அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் தான். இந்த அப்ரோச்சை பத்தி பேசுறப்போ நம்ம யூஸ்வலா பேச இது 170க்கான ஒரு டீமா தான் தெரியுறாங்க. அதை மேபி புஷ் பண்ணி இன்னும் பெருசா எடுத்துட்டு போறதுக்கான அப்ரோச் மாற்றம் இருக்குமா, இல்ல நம்மளோட ஸ்ட்ரென்த் இதுதான் இதுல வச்சே போவோம் அப்படின்னு கண்டினியூ பண்ணுவாங்களா? அதனாலதான் நான் சொல்றேன் அந்த அப்ரோச் மாறணும். பட் அதான் சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த். அங்க கான்வே மாதிரி. சோ நான் பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இன்னொரு பேட்டரை சேர்ப்பேன். நீங்க அந்த கொல்கத்தா மேட்ச் நீங்க எடுத்துக்கோங்க, மும்பை கிட்ட தோத்துட்டு வந்தாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் கூட விளையாடுறப்போ மோயின் அலி எடுத்துட்டு வந்தாங்க இன் பிளேஸ் ஆஃப் ஸ்பென்சர் ஜான்சன். எதுக்கு? மேல இருக்கிற எல்லா பேட்டர்ஸ்க்கும் சொல்றாங்க மோயின் அலி இருக்கான், கீழே இன்னொரு பேட்டர் இருக்கான், சோ நீங்க தைரியமா ஆடுங்கடான்னு. அண்ட் வேணும்னா ஓவர்ஸ் போடுவாரு. அண்ட் சிஎஸ்கே இன்னும் ரச்சின் ரவீந்திரா போலிங் போடுற அவசியம் ஏற்படல பெருசா. சோ இன்னொரு போலிங் ஆப்ஷனும் இருக்கு உங்களோட 11ல. சோ பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் படுத்துங்க. நீங்க சொல்றப்ப பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சிவந்துவே எப்பவுமே போடுறதுக்கு ரெடியா தான் இருக்காரு அப்படிங்கறதா டீமோட இதுவா இருக்கு, சேயிங்கா இருக்கு. அதே மாதிரி ரச்சினுமே நம்ம பாக்குறோம் கண்டினியூஸா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பவுல் பண்ணதான் செய்யறாரு. ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? தேவை ஏற்படுறதுன்னா அவ்வளவு நல்லா வந்து பவுலிங் போட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. 1-2 ஓவர்ஸ் இடையில ஏதாச்சும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. நல்ல ஐடியா தான். பிட்ச் நல்லா திரும்புது, இன்னொரு ஓவர் ஸ்பின்னர் கிட்ட இருந்து வாங்கணும்னா மேபி போகலாம். ஏன்னா ஜடேஜா உங்களுக்கு இருக்காரு, 4 ஓவர் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இருக்குன்றதுனாலதான் ரச்சின் ரவீந்திராவோட அவசியம் ஏற்படல.
இல்ல எனக்கு என்னன்னா எந்த மேட்ச்லயும் இப்படி ஏதோ வாய்ப்பு இருக்குன்னா எங்கேயாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கல்ல. சிவந்துபே எப்போ ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னு பெருசா தெரியல. லாஸ்ட் சீசன்ல அவர் பவுல் பண்ணாரா அப்படிங்கிறதுமே அவர் தெரியல. இந்தியன் டீம்ல தாங்க போலிங் போடுவாரு. இங்க அவர் இல்லாமலே 6 போலிங் ஆப்ஷன் இருக்குல்ல. எதுக்கு 7-8? அவர் அந்த இம்பாக்ட் பிளேயரா தான் விளையாட போறாரு. போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவே. எஸ். ஓகே, சிஎஸ்கே பத்தி நிறைய பேசிட்டோம். ஆனா டிசி இன்னொரு பக்கம் வந்து நல்ல ஃபார்ம்ல வேற இருக்கிறாங்க, நல்லாவும் இருக்கிறாங்க, பெருசா ரன்ஸும் ஸ்கோர் பண்றாங்க. ஒரு இந்த சிஎஸ்கே அந்த 170 வீக்னஸ் பேசுறோம், இவங்க வந்து அதை பிரீச் பண்றதுக்கு வாய்ப்பு, ஒரு 200 அடிச்சு சிஎஸ்கே மேல பிரஷர் போடுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிற டீமா தான் இருக்கிறாங்க. சாலிட் டீம் ஸ்ரீராம், சாலிட் டீம். ஹேமங் பதானி கோச். இந்த சேப்பாக் கண்டிஷன்ஸ் அவருக்கு இன்னும் நல்லா தெரியும். சோ ஒரு பக்கம் அவர் இருக்காரு, ஃபாஃப் டு பிளேஸ் இருக்காரு டீம்ல, எவ்வளவு விளையாடி இருக்காருங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் இந்த பர்டிகுலர் பேட்டில்ல. நீங்க சொன்ன மாதிரி சாலிடான பேட்டர்ஸ் இருக்கிறாங்க டீம்ல. அதை வந்து கட்டுப்படுத்தணும்ல. இப்போ நம்ம பார்த்தோம்னா கேஎல் ராகுல், ஸ்டப்ஸ், அப்புறம் அந்த ஜாக் ஃப்ரைசர் மெக்கருக்கு, டூப்ளேசிஸ், எல்லாமே, அசுதோஷ் சர்மா, அவரை வந்து நம்ம பேசாம சொல்ல முடியாது, தவிர்க்கவே முடியாது. ஃபயர் பவரா இருக்கிறாங்க. இந்த சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப்பையும் இவங்களோட பேட்டிங் லைனப்பையும் பக்கத்துல வச்சு கம்பேரே பண்ண முடியலையே. என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்ரோச். என்டையர்லி இவங்க வந்து ஃபுல் ஃபயர் பவர், இவங்க வந்து கொஞ்சம் டாக்டிக்கலா போற டீம். எப்படி இந்த ரெண்டு பேட்டிங்கும் இருக்க போகுது? இல்ல பட் அந்த ஃபயர் பவர் வச்ச டீம்லாம் உங்களுக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் புத்திசாலித்தனமா விளையாடினாங்க. பட் இப்ப எஸ்ஆர்ஹெச்சோ கேகேஆர் மாதிரியோ அவங்களோட அப்ரோச் இல்ல. ஏன்னா ஃபாஃப் மாதிரி ஒரு பிளேயர் கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுப்பாரு, ரொம்ப தடாலடியெல்லாம் அடிக்க மாட்டாரு. சோ அவர் வந்து இந்த அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவர் வந்து ரொம்ப முக்கியம். கேஎல் ராகுலாலேயும் கியர் மாத்தி விளையாட முடியும். போன மேட்ச் வந்தாரு, எந்த கேஎல் ராகுல் பார்க்க போறோம்னு நினைச்சா ஒரு 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஷாட்ல அவுட் ஆனாரு. சோ அவரோட அப்ரோச்சும் அப்படிதான் இருக்க போகுது. சோ செம இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்க போகுது ஸ்ரீராம். அண்ட் சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். 2 மேட்ச் கண்டினியூஸா தோத்துருக்காங்க. ஹோம் திரும்ப வராங்க, இதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? 3rd மேட்ச் திரும்ப வெற்றி பாதைக்கு திரும்பணும். இந்த மேட்சும் போச்சு அப்படின்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் ஆக ஆரம்பிக்கும். சுத்தி நிறைய நெகட்டிவிட்டி சூழ ஆரம்பிக்கும், இன்னும் நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போறத சிஎஸ்கே தவிர்க்கணும்ல இந்த மேட்ச்ல. கண்டிப்பா நிச்சயமா தவிர்க்கணும். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு போயிருவாங்க. இப்பவே கீழே இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, இப்ப நம்ம இதை ரெக்கார்ட் பண்ற ஸ்டேஜ்ல 5 டீம் வந்து 4 பாயிண்ட்ல இருக்காங்க, 5 டீம் 2 பாயிண்ட்ல இருக்காங்க. சோ கீழே இருக்கிற டீம் ஒரு எக்ஸலண்ட் மேட்ச் விளையாடினா தப்புன்னு நம்பர் 4 நம்பர் 3க்கு போக வாய்ப்பு இருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அது எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கு முன்னாடி கடைசியில இருந்தாங்க. மேட்சோட முடிவுல நம்பர் 5க்கு வந்துட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. சோ அங்க ஏற்ற தாழ்வுகள் இருக்கு. ஒரு மேட்ச் தான் டிஃபரன்ஸ் இது எல்லா டீமுக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம டேபிள் எடுத்து பார்த்தோம்னா டாப் 3ல இப்போதைக்கு சொல்றோம் அப்படின்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ பஞ்சாப், டிசி, ஆர்சிபி 3 டிராஃபியே வின் பண்ணாத டீம்ஸ் தான் டாப் 3ல இப்போதைக்கு இருக்கிறாங்க. இதுவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா மாறும் ஸ்ரீராம், எல்லாமே மாறும் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அது என்ன ஃபேர் பிளே அவார்ட்ல மட்டும் என்ன சிஎஸ்கேவோட பேரு டாப்ல போட்டு வச்சிருக்காங்க, எப்பவுமே கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க இந்த ஃபேர் பிளே அவார்டு? சிஎஸ்கே வந்து எப்பவுமே டாப்ல இருக்காங்க. இல்ல, ஃபேர் பிளே எப்படி கொடுப்பாங்கன்னா, எல்லா டீமுக்கும் வந்து மேட்ச் முடிஞ்சோன்னா 10 பாயிண்ட் தான் வந்து டோட்டலா கொடுக்க முடியும். ஐ மீன் சில டீம்ஸ்க்கு 11 கொடுத்துருக்காங்க. சோ 2 அம்பையர்ஸ், 3 அம்பையர்ஸ், அதுக்கப்புறம் மேட்ச் ரெஃப்ரி, இவங்க கலந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுல எப்படின்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க். நீங்க வேற ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா தான் பாயிண்ட்ஸ் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து திக்வேஷ் அவர் வந்து சென்ட் ஆஃப் கொடுத்தாரு, சோ ஒரு டிமெரிட் பாயிண்ட் கொடுத்தாங்க. சோ அதனால ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது அவ்வளவு பெருசு கிடையாதுங்க. யாருமே அதை வந்து அவ்வளவு பெருசா பாக்குறது இல்லை ஸ்ரீராம். மீடியால வேணா நம்ம சொல்லிப்போம் ஃபேர் பிளே அவார்டு அப்படி இப்படின்னு. டீம்ஸ் ஜெயிக்கிறதுக்காக தான் விளையாடுறாங்க. அப்கோர்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அப்ஹோல்ட் பண்றது இருக்கு. சிஎஸ்கே என்னைக்குமே சிஎஸ்கே கல்ச்சர்லயே கிடையாது. போய் ரொம்ப முறைச்சி சண்டை போடுற டீமே கிடையாது. ஸ்லோ ரேட் போட்டா அதுக்கெல்லாம் கூட ஃபேர் பிளேல போகும். எஸ், போகும், போகலாம். மேட்ச் ரெஃப்ரி கையில தான் இருக்கு. மேட்ச் ரெஃப்ரி கையில தான் இருக்கு. சரி, ஓகே. சிஎஸ்கே vs டிசி சேப்பாக்ல முக்கியமான மேட்ச். உங்களோட ப்ரெடிக்ஷன்? நான் வந்து சென்னையை பேக் பண்றேன் ஸ்ரீராம். டே கேம்ன்றது அங்கேயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் எல்லாம் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு, நோ டவுட். இங்க 100 அகமது தான், அங்க குல்தீப் யாதவ். சோ காம்படிஷன் வந்து செம்ம ஹெவியா இருக்கு. இங்க ருத்துராஜ், அங்க ஃபாஃப் இருப்பாரு, ஹெவியா இருக்கும். பட் ஐ திங்க் சிஎஸ்கே நல்லா பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு போயிருவாங்க. சோ நான் சிஎஸ்கே பேக் பண்றேன். நான் டிசி சொல்றேன். டெல்லி அப்போ அவங்களோட அந்த பேட்டிங் ஆர்டர் தான், டெப்தான ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்கு. அது மாதிரி சிஎஸ்கேவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு
வேற மாதிரி ஒரு அப்ரோச் வச்சிருக்காங்க. அந்த அப்ரோச் கிளிக் ஆச்சு அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு ரொம்ப டேஞ்சரா தான் இருக்கும். அதனால கிளிக் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் டிசி சொல்றேன். பார்க்கலாம், பார்த்துட்டு பேசலாம். தேங்க்யூ.